எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டெக்ரல் சாப்டரில் மிஸ்லினியஸ் எக்ஸசைஸ் 27th சம் சொல்லித்தரேன். இன்டெக்ரல் பை பை 6 டு பை பை 3 sin x plus cos x whole divided by root sin 2x. So dx. ஸோ இது ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இப்போ சைன் 2எக்ஸுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து 2 sin x cos xன்னு இருக்குது. ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா இதில் ஒரு 1 ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 1 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மைனஸை வெளியில் எடுத்துட்டா 1 மைனஸ் 2 sin x cos xன்னு இருக்கும். ஸோ இந்த 1-ஐ வந்து 1 மைனஸ் ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ், இது ஒரு சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸை 1ன்னு சொல்லலாம். இது மைனஸ் 2 sin x cos xன்னு இருக்குது. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா அல்ஜிப்ரா ஃபார்மில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்மில் இருக்குது. ஸோ இது வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் sin x மைனஸ் காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் வந்து sin x மைனஸ் காஸ் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். sin x மைனஸ் காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த நியூமரேட்டர் டேர்ம் வரதுக்காக தான் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போ இதில் வந்து இதெல்லாமே இப்போ ரூட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த டேர்ம் எப்படி ஆச்சுன்னா இன்டெக்ரல் பை பை 6 டு பை பை 3 sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் sin x மைனஸ் காஸ் எக்ஸ் dx இருக்குது. இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணுறதுக்கு இதை லெட் sin x மைனஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கலாம். ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். இப்போ sin x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x, அந்த மைனஸ் இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் sin x ஆகும் இன்டூ dx ஈக்குவல் டு dt. ஸோ இந்த டேர்ம் என்ன ஆச்சுன்னா இன்டெக்ரல் பை பை 6 டு பை பை 3 sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் dx வந்து dt டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் டி ஸ்கொயர்னு ஆயிடுச்சு. இப்போ இது வந்து என்ன ஃபார்முலானா இன்டெக்ரல் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா இருக்குது. அதுக்கு இன்டெக்ரேஷனுக்கு இதுதான் ஃபார்முலா. இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ, இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் டி இருக்கிறனால இது சைன் இன்வர்ஸ் டி பை 1ன்னு வரும். 1 அப்போது அப்பர் லிமிட் வந்து பை பை 6 டு பை பை 6 டு பை பை 3. ஸோ இதெல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டி வந்து sin x மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அதனால சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin x மைனஸ் காஸ் எக்ஸ், அப்பர் லிமிட் வந்து பை பை 3, லோவர் லிமிட் பை பை 6. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் பை பை 3 மைனஸ் காஸ் பை பை 3, அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, மைனஸ் லோயர் லிமிட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் பை பை 6 மைனஸ் காஸ் பை பை 3 பை பை 6. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் பை பை 3னா சைன் 60 டிகிரியோட வேல்யூ ரூட் 3 பை 2, காஸ் பை பை 6னா காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 1 பை 2. ஸோ மைனஸ் sin inverse of pi by 6 sin 30 டிகிரியோட வேல்யூ 1 by 2. இது வந்து cos pi by 6 cos 30 டிகிரியோட வேல்யூ root 3 by 2. ஸோ இது மைனஸ் இருக்குது, சைனுக்குள்ளே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் இது ரெண்டு root 3 by 2 மைனஸ் 1 by 2 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் root 3 by 2 மைனஸ் 1 by 2. ஸோ இது ரெண்டுமே லைக் டேர்ம், இந்த ரெண்டும் ஆட் பண்ணால் 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் இது எல்லாமே இப்போ டிவிஷனில் ஒரே டேர்ம் இருக்கனால ரூட் 3 மைனஸ் 1 பை 2. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 28th சம். இன்டெக்ரல் 0 to 1 dx by root 1 plus x minus root x. ஸோ இது வந்து காஞ்சிகேட் எடுக்கலாம். மைனஸ்னால் ப்ளஸ் ரூட்குள்ளே இருக்கனால 1 + x + ரூட் எக்ஸ்
டிவிஷனில் அதே பண்ணணும். √1 + x + √x. ஸோ அல்ஜிப்ரா ஃபார்முலா இது a - b a + bன்ற ஃபார்முலா இருக்குது. அதுக்கு இதான் ஃபார்முலா a - b × a + bன்னு இருந்தால் a² - b². ஸோ இதில் வந்து √1 + நியூமரேட்டரில் இப்போ இருக்குது இப்படி இருக்குது 0 to 1 √1 + x - √x இந்த டேர்ம் நியூமரேட்டரில் இருக்குது dx. கீழே வந்து a²ன்னா √1 + x (² b - b²னா √x². ஸோ ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு இங்கே ரூட்டு இப்போ 1 + x டினாமினேட்டர் டேர்ம் 1 + x - x இருக்குது +x - x கேன்சல் ஆகிட்டு இப்போ டினாமினேட்டர் 1 மட்டும்தான் இருக்குது. இப்போ இதை ரெண்டு இன்டெக்ரல் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 0 to 1 1 + x பவரில் ½ dx -0 to 1 x பவர் ½ dx. ஸோ இது x + 1 பவர் nன்ற ஃபார்முலா இருக்குது. x பவர் n ஃபார்முலாவுக்கு இன்டகிரேஷனில் இதுதான் ஃபார்முலா. இன்டகிரல் x பவர் nனா x பவர் n + 1 n + 1. ஸோ x + 1ன்னா x + 1/2 1/2 + 1/1/2 + 1 minus x power ½ னா minus x power ½ + 1/2 + 1. ஸோ இது வந்து இப்போ 1/2 LCM எடுக்க 2 + 1 3/2. ஸோ x பவர் 3/2/3/2 இங்கே மைனஸ் ரெண்டு டேர்ம் ப்ளஸ் இருக்குது. இந்த டேர்மில் ப்ளஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இங்கே ப்ளஸ் இருக்குனால இங்கே ப்ளஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டுட்டேன். இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கும். ஸோ 1 + x பவர் 3/2 ப்ளஸ் x பவர் 3/2 இங்கே 2 + 1 3/2ன்னு இருக்குது. ஸோ 3 ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் தான் மேலே போயிடும். 2/3 ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது. வெளியில் எடுத்துட்டோன்னா x + 1 பவர் 3/2 + x பவர் 3/2. ஸோ இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம். அப்பர் லிமிட் வந்து 1 இங்கே 0. ஸோ 2/3 இப்போ 2 + 1 x இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணோம். 1 + 1 பவரில் 3/2 ப்ளஸ் இது 1 பவர் 3/2. அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. லோயர் லிமிட் 0 சப்ஸ்டிட் பண்ணுறப்போ 0 + 1 பவரில் 3/2 இது எக்ஸுக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணுறப்போ அந்த டேர்ம் 0 ஆகிடும். 2/3 1 + 1 2 பவர் 3/2 ப்ளஸ் 1 பவர் எனிதிங் 1 மைனஸ் இது ஒரு 1 பவர் எனிதிங் 1. இது +1 - 1 கேன்சல் ஆகிடும். இது 2/3 2 க்யூபை வந்து இதை 2 க்யூப் பவரில் ½ எழுதலாம். 2 க்யூபை வந்து 2 2 சார் 4 2 சார் 8 √8 வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஏன்னா பவரில் ½ ரூட் 4 2 சார் 8 அப்போ 2√2ன்னு ஆகிடும். ஸோ இங்கே ஒரு 2/3 இருக்குது. இங்கே 2√2ன்னு இருக்குது. 2 2 சார் 4√2/3. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 29th சம். integral 0 to π/4 sin x plus cos x. இது 27th சம் மாதிரி தான் பண்ணணும். ஆனால் டினாமினேட்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 9 + 16 sin 2xன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து 16 ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துக்கலாம். இந்த டேர்மை 16 வெளியே எடுத்துட்டா இப்போ டினாமினேட்டர் டேர்ம் மட்டும் எப்படி சப்ஸ்டிட் பண்ணுறது? இப்போ 9/16 sin 2xன்னு இருக்குது. ஸோ இது வந்து +1 ஒரு -1 ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணோம். இங்கே 16 வெளியே எடுத்துட்டோம்னா 9/16 இந்த +1 இது கூட சேர்ந்துடும். இந்த -1 இந்த பக்கம் வந்துடும். அப்புறமா இங்கே ஒரு sin 2xன்னு இருக்குது. ஸோ டினாமினேட்டர் டேர்ம் மட்டும் நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 9/6 எல்சிஎம் எடுக்கிறப்போ 16 16 + 9 25/16 வருது. இங்கே மைனஸை வெளில எடுத்துட்டோன்னா 1 - sin 2xன்னு போட்டுக்கலாம். ஸோ 16 25/16 5/4 ஹோல் ஸ்கொயர்னு வரும். மைனஸ்
இது வந்து எல்சிஎம் எடுக்கிறப்போ இதில் வந்து 1 வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது மைனஸ் சைன் 2x வந்து 2 sin x cos xன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abன்றனால இதுக்கு வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் தான் ஃபார்முலா. ஸோ 16 வெளில எடுத்துட்டோன்னா 5/4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் sin x மைனஸ் காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ இது எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ண போகிறோம். இப்போ டினாமினேட்டர் டேர்ம் இந்த இன்டெக்ரல் எப்படி இருக்குன்னா 0 to π/4 1/16 sin x plus cos x divided by 5/4 square minus sin x minus cos x whole square dx. So substitution methodல பண்றப்போ இந்த tன்னு எடுத்துக்கலாம். let sin x minus cos x equal to t. sin x differentiating both sides பண்ணணும். sin x differentiate பண்ணா cos x differentiate பண்ணா minus sin x, அந்த minus இந்த minus சேர்த்து plus sin x dx equal to dt. இப்போ இந்த இன்டெக்ரல் எப்படி ஆச்சுன்னா 1/16 integral 0 to π/4 sin x plus cos x dx வந்து dt divided by 5/4 square minus t square. இது எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா integral dx by a square minus x squareன்ற ஃபார்ம்ல இருக்கு. அதுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா 1 integral dx by இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதுறேன். a square minus x squareக்கு 1/2a log a plus 6 by a minus 6. ஸோ இந்த ஃபார்முலா என்ன ஆச்சுன்னா 1 a இருக்கிற இடத்துல 5/4 இருக்கு. 2 into 5/4 log a plus 8 5/4 plus t by 5/4 minus t. ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஃப்ராக்ஷனுக்குள்ள ஃப்ராக்ஷன் தான் மேலே போயிடும். இங்கே ஒரு 1/16 இருக்கு. இங்கே ஒரு 5 இருக்கு. இந்த 2 cancel ஆகிடு. 8 5s are 40. So 1/40 log 5/4 plus t. t வந்து நம்ம sin x minus cos x ன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். log 5/4 sin x minus cos x 5/4 plus tன்னு இருக்கிறனால கீழே 5/4 minus t minus sin x minus cos x. இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம். 0 to π/4 1/4 5/4 plus sin π/4 minus cos π/4 divided by 5/4 minus sin π/4 minus cos π/4 log of upper limit substitute பண்ணியாச்சு. இப்போ lower limit substitute பண்ண போகிறோம். log of 5/4 plus sin 0 minus cos 0 divided by 5/4 minus sin 0 minus cos 0. ஸோ sin 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√2. இதுவும் 1/√2 தான். cos அதனால 1/√2 minus √2 வந்து 0 ஆகிடும். இந்த டேர்மே 0 ஆகிடும். இப்போ ஃபைனலாக எப்படி இருக்குன்னா 1/4 log 5/4 மட்டும்தான் இருக்கும். டிவிஷனில் இங்கே இங்கேயும் அதே தான். இது 0 ஆகிடும். இங்கே
இதுவும் 0 ஆகிடும். சைன் இதுவும் 45 டிகிரி 1/√2, இங்கேயும் 1/√2. அதனால் மைனஸ் இருக்கிறனால 0 ஆகிடும். இங்கே 5/4 மட்டும்தான் இருக்கும். அப்புறமா மைனஸ் லோயர் லிமிட் 5/4 ப்ளஸ் சைன் 0ஓட வேல்யூ 0, காஸ் 0ஓட வேல்யூ 1, அதனால ப்ளஸ் 1/5/4 சைன் 0 0, காஸ் 0 1, இங்கே மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் 1. எயிட் 5 ஆர் 40 இருக்குது. இங்கே நியூமரேட்டர் இங்கே 40 இருக்குது எல்லா இடத்துலையுமே. 1/40. ஸோ இது ஒன்று ஃபுல்லாக இங்கே காஸ் 0ஓட வேல்யூ 1, அதனால் மைனஸ் 1 வரும். இது எல்சிஎம் எடுக்கிறப்போ 5 - 4 1/4 வரும். இது எல்சிஎம் எடுக்கிறப்போ 9/4 ஆகிடும். ஸோ 1/40 ஏன்னா 4 + 5 9/4 ஆகும். இது log 1, இது log 1/9 இருக்குது. ஸோ இதை வந்து 1/40 log 1 இது log m by log n, log m by n ஒரே ஃபார்முலா 1/9 எடுத்துக்கலாம். ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் போச்சுன்னா மேலே வந்துடும், log 9 வந்துடும். இது வந்து மேலே வந்துடும் log 9. 1/40 log 9. இதுதான் ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.